நீ ஆண்டியா போய் பழனியில காலையில நின்னு வேண்டுனா உன்னுடைய கவலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு நாளிலேயே ராஜ அலங்காரத்தில் காட்சியும் கொடுத்து உன்னுடைய கவலைகள், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய ஏழ்மை எல்லாத்தையும் தீர்த்து உன்னை நான் ராஜ பெதிக்கு கொடுப்பேன், ராஜ பதவிக்கு கொடுப்பேன்னு சொல்லாம சொல்றது பழனியோட தாத்பரியம். அப்படியாப்பட்டது பழனி அறுபடை வீட்டுல. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுவாமிமலை. சுவாமிமலையில இருக்கக்கூடியவர் நீயே சுவாமின்னு சிவனே உட்கார்ந்து மந்திரம், பிரணவ மந்திரத்தை கேட்டதுனால அந்த மலை சுவாமிமலை. சுவாமிமலையில பாத்தீங்கன்னா தல விருட்சம் நெல்லி. பூமி தேவி, பூமாதேவி அந்த நெல்லி மரம் வடிவில் அங்க இருக்கிறதாக வரலாறு, தல வரலாறு சொல்லும். அவ்வளவு சிறப்பானது சுவாமிமலை முருகன் கோயில். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா திருத்தணிகை. சூரபத்மனை வதம் பண்ணிட்டு தன்னுடைய செரு ஆன கோபம் தணிக்கிறதுக்காக முருகன் போன இடம் திருத்தணிகை. தன்னுடைய கோபத்தை தணிந்து திருவுரு அவர் எடுத்த அந்த தனித்த மலை தான் தணிகை மலை, அது திருத்தணிகை மலை. அதுக்கடுத்து முருகன் கொட்டு வச்சார்ல, யாருக்கு? படைப்பு கருளான பிரம்மாவுக்கு ஒரு கொட்டு வச்சாரு, பிரணவ மந்திரத்தை மறந்ததுக்காக. அப்படி கொட்டு வச்சு திருப்பி படைப்பு தொழிலுக்கு பிரம்மன் வர்றதுக்கான பாவ விமோச்சனம் எங்க கிடைச்சதுன்னா அந்த திருத்தணிகை மலையில கிடைச்சது. அப்படியாப்பட்டது திருத்தணிகை மலை. நிறைவாக பழமுதிர் சோலை, அழகர் மலையில இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலையில பாத்தீங்கன்னா நாவல் மரம் தான் தலவிருட்சம். நாவல் மரம் எப்படின்னா, அந்த நாவல் பழம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த நாவல் மரம் எல்லா பகுதிகளில் இருக்கிற நாவல் மரமும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாதத்துல பழம் காய்க்கக்கூடியது, பழம் பழுக்கக்கூடியது. ஆனா நீங்க பழமுதிர் சோலையில இருக்கக்கூடிய தலவிருட்சமான நாவல் மரம் மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த சஷ்டி நடக்கக்கூடிய இந்த மாதத்துலதான் அந்த நாவல் பழம் பழுக்கும். இது ஏன் அப்படின்னா, அந்த முருக கடவுளுக்கான தலவிருட்சமாக அந்த நாவல் மரம் மாறியதுனால அது மட்டும் அந்த சீசன் மாறி பழுக்கக்கூடியது. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. இப்படி அறுபடை வீட்டுக்கும் சிறப்பு உண்டு. அறுபடை வீட்டுக்கு மட்டும்தான் சிறப்பு இருக்கா அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா மலையும், எல்லா குன்றும், எல்லா கடலும், எல்லா நிலமும் யாருக்குரியது அப்படின்னா சேயோன் மேய மைவரை உலகமும்னு சேயோன் எனப்படக்கூடிய அந்த முருக பெருமானுக்கு உரிய சிறப்பம்சங்கள். அவருக்கு நிறைய பேர் இருக்கு. பொதுவா நம்ம வீட்டில் ஒரு பேர் வைப்பாங்க, அந்த பேருக்கு தொடர்பே இல்லாம ஆள் இருப்பாரு. எங்க பள்ளியிலேருந்து ஒரு 2 பள்ளி பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளியில வேலையை பார்க்குற ஒரு ஆசிரியர் ஒருத்தர், அவரை அதாவது உடல் கேலிக்காக சொல்ல வரல, அந்த சார் பார்த்தா எப்படி இருப்பாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம முருகன் வேல் மாதிரி இருப்பாரு. கொஞ்சம் வேகமா ஊதுனா விழுந்துருவாரு. நார்மலாவே பிள்ளைங்களெல்லாம் விளையாட்டு போட்டிக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்தோம்னா அவர் சொல்லுவார், டீச்சர் என் பிள்ளைங்களையும் கொஞ்சம் பார்த்துங்க டீச்சர், ஓடுறானுங்க டீச்சர்ன்றவார். அவ்வளவுதான் முடியும். ஆனா அவருக்கு அவங்க அம்மா அப்பா ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த பேரு தான் ஹைலைட். வீர தாண்டவராயன் அவர் பேரு. நான் நினைச்சுப்பேன், இவருக்கு பிறந்தப்ப இந்த பேர் வச்சாங்களா, இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவர் இப்படி மாறணும்னு இந்த பேர் வச்சாங்களா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெள்ளைச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. கருப்புனா கருப்பு, கரிப்பானையோட அடிப்பான கருப்பு இருப்பாங்க, வெள்ளைச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஒருவேளை வெள்ளை ஆயிர மாட்டாங்களாங்கிற நம்பிக்கையில் இப்படி பேரு தொடர்பு இல்லாம இருக்கும். இப்ப எனக்கு பாருங்க, வர்ணனின்னு எங்க அம்மா பேர் வச்சாங்க, எங்க அப்பா பேர் வச்சிருந்தாங்க. நான் பல நேரம் நினைச்சுப்பேன், ஏன் நமக்கு இந்த பேர் வச்சாங்க? ஒருவேளை நம்ம ஆன்மீக வர்ணனை எல்லாம் செய்யறோம், அதனால நமக்கு இந்த பேர் பொருந்தமாயிருச்சோன்னு. ஆனா எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் சொன்னார், உங்க அப்பா உனக்கு ஏன் வர்ணனின்னு பேர் வச்சிருப்பாங்க தெரியுமான்னாரு. நான் ரொம்ப ஆர்வமா கேட்டேன், ஏங்க சொல்லுங்க அப்படின்னு. ஆளுதான் வர்ணிக்கிற மாதிரி இல்ல, பேராவது வர்ணிக்கிற மாதிரி இருக்கணும்னு யோசிச்சு உனக்கு வர்ணனின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னாரு. எப்படியாப்பட்ட கண்டுபிடிப்புன்னு சொல்லி எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி நமக்கு பேருக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு இல்லாம நிறைய பேர்கள் இருக்கும். ஆனா நீங்க முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகனுடைய ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடி தத்துவம் இருக்கும். காங்கேயன்னு ஏன் முருகனுக்கு பேர் அப்படின்னா, கங்கையை தாங்கிய அந்த சிறப்பு இருந்ததுனால காங்கேயன். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால கார்த்திகேயன். விசாக நட்சத்திரத்துல பிறந்ததுனால விசாகன். இப்படி ஒரு பேருக்கும் பின்னாடி சிறப்பு இருக்கும். அந்த 6 முகமும் ஒரு முகமாக இருந்ததனால் 6 முகன். அந்த 6 முகமும் ஒன்றிணைத்து அன்னை பார்வதி அணைத்ததனால் அவர் கந்தன். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஒரு கடவுளுடைய பெயருக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு, கையில் உள்ள வேலுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு, அவருடைய பாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு, அவருடைய மயில் வாகனத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. இவ்வளவு சிறப்போட ஒரு கடவுள் இருக்காருன்னா அவரை வணங்கும் போது நமக்கு எவ்வளவு சிறப்பு கிடைக்கும்.
ஆரம்பத்திலே என்னுடைய தலைப்பா சொன்னது கருணை கடல் அப்படின்னு. அப்ப அவருக்கு என்ன சிறப்பு கிடைக்கும், யாருக்கெல்லாம் சிறப்பு கிடைச்சிருக்கு, யாருக்கெல்லாம் பெருமை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஐயா வந்து சொல்லிட்டாங்க 8, 10 அதிகபட்சம், அதுக்கு மேல போக கூடாதுன்னு. அதனால நான் இடையில மணியை பார்த்துக்கிட்டேன், ரைட்டு மணி எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் சிறப்பு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிற கடவுள்கள்லயே ரொம்ப சிறப்பான கடவுள் அப்படிங்கிற ஒரு கூடுதல் சிறப்பு முருகனுக்கு உண்டு. இப்ப நம்ம விநாயகரை பார்த்தோம்னா எந்த கோலத்துல பார்ப்போம்? நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விநாயகரை பிரம்மச்சாரிய கோலத்துல பார்ப்போம். வடபகுதிகளில் அவருக்கு சித்தி புத்தின்னு 2 மனைவிகள் இருக்கிறதாக சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சரிய கோலம். அதே மாதிரி முருகப்பெருமான நம்ம வந்து பெருமாளை பார்க்கிறோம், திருப்பதி பெருமாளை பார்க்கிறோம்னா அவரை அலமேலு தாயாரோட தம்பதி சமேதரா பார்ப்போம், அந்த கோலத்துல தான் பார்ப்போம். சிவனை பார்க்கிறோம்னா நம்ம சிவனை எந்த கோலத்துல பார்க்கிறோமோ அதே கோலம், அந்த லிங்க வடிவாக இருக்கட்டும், குடும்ப சகிதமாக இருக்கிறதாகட்டும், இப்படி ஒரு கோலத்திலே காட்சி கொடுப்பாங்க இல்லையா. ஆனா நீங்க முருகன் மட்டும்தான் பிரம்மச்சாரிய வடிவம், கிரகஸ்த வடிவம், பழனியில இருக்கக்கூடிய பழனி ஆண்டியான சன்னியாசி வடிவம். சன்னியாசி வடிவத்திலேயும் முருகன் கோயில் கொண்டிருக்கிறாரு, பிரம்மச்சாரியாகவும் கோயில் கொண்டிருக்கிறாரு, கிரகஸ்தனாகவும் தெய்வானை வள்ளி சமேதராகவும் கோயில் கொண்டிருக்காருனா, இந்த 3 தோற்றத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் வடிவம் யாருன்னா அது முருகனுடைய வடிவம். அப்படியாப்பட்ட முருகன் வடிவத்துக்கு நாம என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர்கிட்ட நம்ம ஆச்சரியப்படலாம். நம்ம வந்து முருகனுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அருணகிரிநாதர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் மிகப்பெரிய திருடனாக இருந்து திருந்தியவர் எழுதியதுதான் வால்மீகி ராமாயணம். சரிங்களா? எப்படியாப்பட்ட தவறுகளை செய்தவர்களுக்கும் அந்த தவறை திருத்திக் கொள்ளும், தவறிலிருந்து பிழைத்துக் கொள்ளும் வாய்ப்பை கடவுள் கொடுப்பார். ஏன்னா இந்த உலகத்துல மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கான இடம் எதுன்னா கடவுளுடைய சன்னதி மட்டும்தான். நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன தப்பு செஞ்சிருப்போம், ஆனா அந்த தப்ப நம்ம மனைவி கிட்ட சொல்லி அவளுக்கு தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லணும்னா நமக்கு மனசு தயங்கும். சொன்னா அவன் என்ன நினைச்சுப்பாளோ? நம்ம குழந்தைகிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், சொன்னா அவன் என்ன நினைச்சுப்பானோ? நம்ம அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஐயோ நம்மள என்ன நினைப்பாங்களோ, நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதா இருந்தாலும் நம்ம வந்து நண்பர்கள் கிட்ட ஓப்பனா பேசலாம், உண்மையா இருக்கலாம், யதார்த்தமா இருக்கலாம். ஆனா அந்த நண்பர்களிடம் கூட சில விஷயத்த சொல்லும் போது அவன் என்ன நினைச்சுப்பானோ தெரியலையே அப்படின்போம். இப்ப யார்கிட்ட தான் நம்ம போய் நம்ம மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல முடியும்? யார்கிட்ட தான் நம்ம மனசு விட்டு பேச முடியும்? யார்கிட்ட தான் நம்ம உண்மையெல்லாம் உடைச்சு பேச முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனிடம் மட்டும்தான். நீங்க போய் வாய் விட்டு கத்தி கூப்பாடெல்லாம் போட வேணாம். இன்னைக்கு ஒரு அம்மா கூப்பாடு போட்டுச்சு பஸ்ல வரும்போது. பாண்டிச்சேரியில வந்து இந்திரா காந்தி சிலை கிட்ட உள்ள ஸ்டாப் அது. அங்க வந்து ஒரு 2-3 சிக்னல், எங்க பஸ் கிடக்கிறதுக்குள்ள 3 சிக்னல், நடந்து கொஞ்சம் தூரம் நோக்கிறது அடுத்த சிக்னல், கொஞ்சம் தூரம் நடந்த. என் பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சு. அந்த அம்மா கூப்பாடு போட்டுச்சு பாருங்க. மொத்த பஸ்ஸும் அந்த அம்மாவை தான் பார்த்தோம். இந்த மாதிரி 4 பைக்கு 4 கார் போயிட்டு இருக்கு இந்த சைடு ரோட்ல. இப்ப இவங்கெல்லாம் போகலன்னு யாரு கேட்டா? இப்ப இவங்கெல்லாம் போகணும்னு என்ன அவசியம்? எவ்வளவோ தொலைல இருந்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம், எங்களை ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டு இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பணும். இது என்ன, இது நல்லா இல்லையே, இது முறையா இல்லையே, இதெல்லாம் கேட்க கூடாதா, இதெல்லாம் பெரிய அநியாயமா அப்படி கத்துது. கடைசியில சிக்னல். யாராலையுமே அந்த அம்மாவை தடுத்து நிறுத்த முடியல. அதுக்கு என்ன அவசரம், இல்ல எவ்வளவு சீக்கிரமா அது போகணும்னு நினைச்சதுன்னு கூட தெரியல. நானும் இடையில என்னோட தண்ணி பாட்டில கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப படப்படம் பேசினேன், தண்ணி குடிங்கம்மா அப்படின்னு. நான் பாண்டிச்சேரி போகணும், என் தண்ணி குடிக்க சொல்ற பேசாம இருந்துச்சு. ஆகா, அதுக்கு மேல நம்ம பேசணும்னா நம்மள திட்டும் போல இருக்கு. நானே பொதுவா வந்து வீட்டுல எதுவும் அதிகம் பேசாத பொண்ணு, ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணு. நான் என் மாமியார்கிட்டே எதிர்த்து பேசாத பொண்ணு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ரோட்ல வர அம்மா கிட்ட எல்லாம் பேச முடியுங்கிறதுனால சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் விட்டுட்டு ஒரு வழியா கூப்பாடு போட்டுக்கிட்டு இறங்கி போனுச்சு. இறங்கி போய் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனுச்சு. நான் எனக்கு எஸ்சிடிசி ரெடியா நின்றுச்சு பஸ்ஸுக்கு. சரி, சீக்கிரம் போயிட்டா சீக்கிரம் போயிடலாம். இருந்தாலும் இந்த அம்மா எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டுச்சுன்னு எனக்கு ஒரு அல்ப ஆசை. ஒரு 5 நிமிஷம் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன். விழுந்து போனுச்சு. வெள்ளரிக்காய் வித்துக்கிட்டு இருந்தாங்க, வாங்கினுச்சு, சாப்பிட்டு நின்றுச்சு. இந்த வெள்ளரிக்காய் திங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு அவசரமானி வந்தேன் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வந்தேன். அப்படி கூப்பாடு முறை இல்லாம போடுவாங்க. ஆனா கூப்பாடு இல்ல, நம்ம மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொல்றது யார்கிட்ட சொன்னா பொருத்தமா இருக்கும்னா இறைவனிடம். நீங்க கத்த வேணாம், கதற வேணாம், அமைதியா உட்கார்ந்து ரொம்ப ரொம்ப அமைதியான மனநிலையோட இதை நான் பண்ணிட்டேன்.
தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன். உன்னுடைய சன்னதியில இது எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கோங்கிற மன்னிப்ப மனசார நம்ம கேட்டோம்னா நம்ம மனசுல ஒரு பெரிய பாரம் குறையும். அந்த மனசுல அந்த பாரத்தை வச்சுக்கிட்டு நம்மளால இயல்பாவே இருக்க முடியாது. அந்த பாரம் குறையணும். ஆனா நம்ம மேல யாருக்கும் வருத்தம் வரக்கூடாதுன்னா கன்ஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டி சமூகத்துல கூட சொல்லுவாங்க, பாவம் மன்னிப்புக்கு ஒரு இடம். எல்லா இறைவனுக்கும் தெரியும் பாவம் பண்ண பிறந்தவர்கள் தான் மனிதர்கள். பாவம் பண்ணாம இருந்தா அவர் மனிதரே இல்லை, அவர் புனிதர், அவர் சித்தர் நிலைக்கு போயிடுவாரு. அப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் தவறுகளிலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க எப்போதும் அபய வரத முத்திரையோடு நிற்பவர் கடவுள். நம்ம போய் முருகன் கிட்ட நம்ம மனசு விட்டு நம்மளுடைய தவறுகளை சொன்னோம்னா மன்னிப்பு கிடைக்கும். யாருக்கு கிடைச்சது? அருணகிரிநாதருக்கு கிடைச்சது. உலகத்திலே இவரை தாண்டிலும் ஒரு பெண் பித்தன் உண்டா அப்படிங்கிற அளவுக்கு பெண் பித்தனாய் திரிந்தவர் அருணகிரிநாதர். மனைவி போயிட்டாங்க, வச்சுட்டு எதுவுமே இல்லை அவருக்கு. அவருடைய அக்கா மட்டும்தான் அவரை வளர்த்தாங்க. அவருடைய அக்காவும் ஒரு சூழலில் ஒரு கூட பிறந்த சகோதரி சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி அவருடைய மனசு காயப்பட்டு அருணகிரிநாதர் திருவண்ணாமலை குடவரை கோபுரத்துல ஏறி தன்னுடைய உயிரை மாச்சுக்க போகும்போது அவர் அப்படியே பூ மாறி தாங்கி, அவர் அவ்வளவு புண்ணியம் பண்ணவர் அருணகிரிநாதர், இவ்வளோ பாவம் பண்ணவர் தானே, இவருக்கு ஏன் அந்த கடாட்சத்தை கொடுக்கணும்? அவர் ஒன்றும் கடவுள்கிட்ட வேண்டலையே, பாவ மன்னிப்பு கேட்கல, எதுவுமே பண்ணலையே. ஆனால் அருணகிரிநாதரின் பிறவிக்கு ஒரு பயன் உண்டு, பலன் உண்டு. அந்த பிறவி பயன் எய்தாமல் அவர் பிறவி அவர் முடிச்சுக்க முடியாது. அப்போ நப்பன் முருகன் அவரை கை தாங்கி அவரை நீ என்னுடைய திருப்புகழை பாடுன்னு சொல்றாரு. முத்து முத்தாக என்னுடைய திருப்புகழை பாடுன்னு அவர் கொடுத்த அசரீரில தான் முத்தை திரு பத்தி திருநகைன்னு ஆரம்பிச்சு திருப்புகழை பாடினார்னா இன்னைக்கு வரைக்கும் திருப்புகழை பாட பாட வாய் மட்டும் இல்ல மனசே மணக்கும். அப்படியாப்பட்டது திருப்புகழ். நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய புகழ். அது நீடிக்குமா நிலைக்குமான்னா அவங்க வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து நிலைக்கும். பாரதி 39 வருஷம் தான் வாழ்ந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் மகாகவின்னு சொல்றோம்னா அவருடைய புகழ் நிலைக்குது. காமராசர் ஏழை பங்காளர்னு சொன்னோம். அவர் உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் கல்விக்கு கடவுள் சரஸ்வதினா தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேரின் கல்விக்கும் கடவுளான ஆண் சரஸ்வதின்னு சொல்லலாம். காமராசர் அத்தனை பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சாரு. அவருடைய புகழ் நிலைக்குது. ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் புகழை நிலைக்க செய்யும். ஆனால் கடவுளுடைய புகழை நாம் பாட பாட நமது புகழ் நிலைக்கும்னா அது திருப்புகழ். யாருக்கோ ஒருத்தருக்கு புகழ் பாடுறதுனால என்ன பிரயோஜனம்? அப்பன் முருகனுக்கு திருப்புகழ் பாடுறதுனால நம்மளுடைய பிறவி கடலையை நம்ம நீந்த முடியும். அப்படியாப்பட்ட திருப்புகழை கொடுத்தாரு அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு அருள் கொடுத்தாரு. சரி, குமரகுருபரர் பேசா பிள்ளையாக இருந்தவர். பேசாத பிள்ளையாக திருச்செந்தூரிலே தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்த அந்த அம்மா அப்பாவுடைய வேண்டுதலுக்காக அந்த ஞான பால் கொடுத்தவங்க உமை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீர்காழியில சிவபாத இருதயர் போய் குளத்துல குளிச்சுட்டு வராரு. திருஞான சம்பந்தர் 3 வயசு குழந்தையா நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப குழந்தை அந்த தந்தையை காணும் சொல்லி குழந்தை அழுது. அது பசியில கூட அழல, தந்தையை காணுமே, குளிக்க போனவர் முக்கி குளிக்கிறாரு, காணுமேன்னு சொல்லி அழும்போது அந்த குழந்தையின் குரலுக்கு செவிசாய்த்து உண்ணாமுலை அம்மை கிண்ணத்தில் பாலை எடுத்து பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பால் கொடுக்கிறாரு. பாலை கிண்ணத்துல குடிச்சிட்டு எச்சில் பால் ஒழுக அந்த குழந்தை நிற்கும் போது யார்கிட்ட எச்சில் பால் வாங்கி குடிச்சேன்னு சொல்லி சிவபாத இருதயர் கண்டிக்கிறாரு. கண்டிக்கும் போது அடிக்க வரும்போது இந்த 3 வயசு குழந்தை பாடுது, தோடுடைய சிவியன் விடை ஏறி தூவென் மணி சூடி காடுடலை சுடலை பொடி பூசி என் உலங்கவர் கல்வன் ஏடுடைய பிரம்மாபுரம் ஏறிய பெம்மான்னு அந்த எல்லாம் வல்ல சிவபெருமான சொன்னுச்சுன்னா அது சிவனுடைய அருள். திருஞான சம்பந்தரின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இன்னும் பல நம்மளுடைய இலக்கியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரை முருகனின் திருவடிவம் சொல்றதுக்கான சான்றாவணங்கள் இருக்குங்கிற அளவுக்கானவர் திருஞான சம்பந்தர் பெருமான். குமரகுருபரர் பேச்சில்லா பிள்ளையாக இருக்கும்போது அந்த குமரகுருபரருக்கு அருளை கொடுத்து அவருடைய கலியை, அவருடைய துயரை, அவருடைய கஷ்டத்தை தீர்த்த முருகனுக்கு கந்தர் கலிவெண்பா பாட வச்சவர் முருகப்பெருமான். குமரகுருபரருக்கு பேச்சே இல்லை. இதற்கு மேல எங்களுடைய குழந்தைய வச்சு நாங்க என்ன பண்றோம் தெரியாம அந்த பெற்றோர் பேதலித்து நிற்கும் போது அந்த குழந்தைக்கு
குரலை கொடுத்து, அருளை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, அவருக்கே வெண்பா, அதுவும் கந்தர் களிவெண்பா பாட வச்சவர் முருகப்பெருமான். அதுக்கு அப்புறம் இப்படியே நம்ம வரும்போது ஒரு காலகட்டத்திலையும் சிவனுடைய அருளை முழுமையாக சுமந்தவர்கள் மாதிரி முருகனுடைய அருளை முழுமையாக சுமந்தவர்கள் சான்று. அருணகிரிநாதர் தெரியும் நமக்கு, குமரகுருபரர் தெரியும் நமக்கு, பாம்பன் சுவாமிகள் இதே சென்னையில இதே மயிலாப்பூர் பகுதியில் வாழ்ந்தவர். காலில் குதிரை வண்டி ஏறி இறங்கிருது, இதுக்கு மேல இவரால் நடமாடவே முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் கை வெறிச்சிடுறாங்க. இவர் என்ன சொல்லிடுறாரு, என்னைய கொண்டு போய் போடுங்க, என்னை கட்டு போடுங்க, என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி இருந்துடுறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய கனவுல அவருடைய கட்டு போட்ட கால் மேல மயில் உட்கார்றது மாதிரி தோணுது. அவருடைய மனசு முருகனை நாடி போகுது. அந்த முருகர் ஆலயத்துக்கு போறாரு. அந்த கம்பத்துல இருக்கக்கூடிய அந்த கம்பத்து அடியவர்னு சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய காட்சி கிடைக்குது. பாம்பன் சுவாமிகள் அதற்கு பிறகு அத்தனை ஆண்டுகள் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்து வாழ்ந்தார் அப்படின்னா அவருக்கு அருள் கொடுத்தவர் முருகன். இது எல்லாமே நாம சொல்லி கேட்டது. அதற்கடுத்து நல்ல சமகாலத்துல என்னை மாதிரி மைக்கு பிடிச்ச ஆன்மீகம் பேச ஆசைப்படக்கூடிய அத்துணை பேருக்கும் உண்மையை சொல்லணும்னா எங்களை மாதிரி பல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, என்ன சவுண்ட் வரும், பேட்டரியா? ஓகே. என்னைய மாதிரி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க ஆன்மீகம் பேசுறதுக்கு மானசீகமா குருவா யார நினைப்போம் அப்படின்னா, தேசமங்கையர்கரசி அம்மா சொல்லுவாங்க, திருமுருக கிருபானந்த வாரியாரின் மாணவி தேசமங்கையர்கரசி. எல்லா ஆன்மீகம் பேசும் சொற்பொழிவாளர்களும் நாங்க படிச்சுக்கிறது, நாங்க புரிஞ்சுக்கிறது, எங்களுடைய பார்வையில் அந்த இறைவனுடைய நாட்டம் எப்படியோ அதை அவர்கள் மொழியில பேசுவோம். ஒருத்தருக்கும் பேசுறதுக்கு ஒரு மொழி இருக்கும், ஒரு விதம் இருக்கும். ஆனா எல்லாரும் எந்த மொழியில் பேசினாலும், எந்த விதத்தில் பேசினாலும், எந்த வரைமுறைக்குட்பட்டு பேசினாலும் மானசீகமாக குருவாக நினைத்து போற்றக்கூடியவர் யாருன்னா திருமுருக கிருபானந்த வாரியார். அவரு முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய தொண்டு செஞ்சவர். அவர் ஏன் அந்த தொண்டு செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொற்பொழிவுல இருக்கிறாரு, சொற்பொழிவு சீக்கிரம் முடிஞ்சிருது. அவருக்கு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சொற்பொழிவை முடிச்சிட்டாரு. ஒரு குட்டி பாப்பா ஒருத்தி சாமி பஞ்சாட்சரம் கொடுங்கன்னு கேட்கிறான். பஞ்சாட்சரம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமச்சிவாயங்கிற 5 எழுச்சு மந்திரம், அதுதான் பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரத்தை கொடுங்கிறாள் இந்த பாப்பா. என்ன புரியாம கொடுக்குறா? ஒருவேளை பஞ்சாமிர்தத்தை தான் பஞ்சாட்சரம் மாத்தி கேட்கிறாளோ குழந்தை அப்படின்னு சொல்லி என்ன வேணும்னு சொல்லும்போது, அவர் விபூதி அவருடைய சுருக்கு பையில வச்சிருப்பாரு மடியில, கிருபானந்த வாரியார். அந்த பைய காமிச்சு பஞ்சாட்சரம் கொடுங்கோன்னு குழந்தை பாரு, அந்த விபூதியவே பஞ்சாட்சரம் சிவனுடைய நாமாவளியாக சொல்லி கேக்குதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா திருநீரை அணியாத நெற்றிப்பாழ்னு சொல்லுவாங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாளவையான் திருநீர். அவ்வளவு சிறப்பானது. பூதினா செல்வம். பூதி அடிகள், அப்பூதி அடிகள்னா பெரிய பணக்காரர்னு அர்த்தம். அப்பூதி அடிகள்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாயன்மார்ல ஒருத்தர் சொல்லுவோம், பெரிய பணக்காரர்னு அர்த்தம். பூதினா செல்வம்னு அர்த்தம். விபூதினா செல்வத்துக்கெல்லாம் செல்வம். நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்திலே பெரிய செல்வம் அந்த திருநீர். ஏன்னா நாம இந்த வாழ்விலிருந்து மறுமை வாழ்வை நோக்கி போகும்போதும், மோட்சத்தை போகும்போதும் நம்ம உடம்புல வேற எதுவுமே இருக்காது, அந்த திருநீர் மட்டும்தான் இருக்கும். அப்படியாப்பட்ட செல்வம், கடைசி வரைக்கும் வரக்கூடிய செல்வம் அது. அந்த திருநீரை இந்த பிள்ளை விபூதின்னு சொல்லுவோம், திருநீருன்னு சொல்லுவோம், திருநீருன்னு சொல்லுவோம், என்னென்னமோ சொல்லுவோம். ஆனா நமச்சிவாய மொழியான பஞ்சாட்சரம்னு சொல்லி கேட்கிறாளேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாருன்னா ஒண்ணு பண்ணா அது நம்ம எல்லாரும் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு படத்துல கூட ஒரு நடிகர் என்ன பண்ணுவாரு, ஒத்த கால நொண்டி நொண்டி வருவாரு, உடனே 10 பேர் ஒத்த கால நண்டி நண்டி அந்த பிரகாரத்தை சுத்தி வருவோம். இது ஒரு வழிபாடுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு திருச்சி பக்கத்துல திருப்பட்டூர்ல இருக்கக்கூடிய பிரம்மன் கோயிலுக்கு இப்ப சமீபமா போனப்போ குறைஞ்சிருந்துச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் கல்லை இப்படி 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 இப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. இது ஏன்டா கல் அடுக்கி வச்சிருக்காங்கன்னா, இங்க கல்ல அடுக்குனா வீடு கட்டுற பலன் கிடைக்குமான்னு பிரகாரத்தை சுத்தி இருக்கிற பொடிகள்ல எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி வச்சிருக்காங்க. இது மாதிரி புதுசு புதுசா உங்களுக்கு வேண்டுதல்கள் வரும். அது யாரோ கோயில் நட திறக்கிற வரைக்கும் போர் அடிச்சு கட்டின வீடோ கட்டின கல்லா கூட இருக்கலாம். ஆனாலும் அது நம்பிக்கையா மாறி இருக்கும், அது எல்லாரும் செய்ய ஆரம்பிப்பாங்க.
சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க காணா போயிடக்கூடாதுன்னு பூட்டை போட்டு பூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் பாத்தீங்கன்னா அந்த கேட்டு முழுக்க பூட்டா இருக்கும். ஏன்? இங்க பூட்டு வாங்கி மாட்டுனா வீடு கட்டுற அமைப்பு கிடைக்குமா, இங்க பூட்டு வாங்கி மாட்டுனா திருடர் பயமே இருக்காதான், இது நல்லா இருக்கே, வாங்க எல்லாரும் பூட்டு வாங்கி மாட்டுவோம். இப்படி பல நம்பிக்கைகள் நமக்கே தெரியாம நம்ம செய்வோம். இது யார் சொன்னா தெரியாது. அந்த கோயில்ல இருக்கக்கூடிய 100 வருஷம் 90 வயசு ஆன பாட்டி தாத்தா இருந்தா கூட அவங்களுக்கே தெரியாது. யாரோ திடீர்னு கிளப்பி விட்டாங்க, எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. என்னோட சொந்த ஊர் இருக்கக்கூடிய பகுதியில வாழைப்பழ பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த பெருமாளுக்கு வாழைப்பழத்தை வாயில வச்சா அவர் சாப்பிடுவார்னு ஒரு ஐதீகம். அலமேலுன்னு ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. அந்த பாட்டி வாழைப்பழத்தை கொடுத்தப்ப அவர் சாப்பிட்டுருக்காரு. அந்த பாட்டி கையால எப்படி சூடி கொடுத்த அலமேலுக்கிட்டேந்து சூடிக்க பெருமாளுக்கு பிடிச்சிருந்துச்சோ, அந்த அலமேலுக்கிட்டேந்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிட பிடிச்சிருந்துருக்கலாம். அப்ப சாப்பிட்டு இருந்திருக்காருங்க. இப்ப சாப்பிட மாட்டேங்கிறாரு பெருமாள். ஆனா இவங்க விட மாட்டாங்க. வாழைப்பழத்தை கொண்டு போய் ஒரு வாய்க்கிட்ட வச்சு அமுக்க கொஞ்சம் அமுங்கிருதா, பெருமாள் சாப்பிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. அது சாப்பிடலடா, அது அமுங்கிருக்கடான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சில நம்பிக்கைகள் வலுக்கட்டாயமா நான் செஞ்சுதான் ஆவேன்னு செய்யறாங்க. ஆனா அப்படி நம்பிக்கைகளை எல்லாம் கடந்து நாம ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதை ஆராய்ந்து இதுக்காக தான் இந்த கடவுளுக்கு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் மொழி மெய்யோட செய்யணும். ஒரு கடவுளுக்கு எதை எடுத்துட்டு போகலாங்கிறப்ப 1000 குழப்பங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கடவுளுக்கு எடுத்துட்டு போனா இதுக்கு பின்னாடி இந்த பலன் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு போவோம். இப்ப இந்த ஐயா கிட்ட போய் திருநீரு ஒரு புள்ள வாங்குது, ஒரு புள்ள வாங்கிட்டு விட வேண்டியதுன்னு அவருக்கு ட்ரெயின் இருக்குல்ல. சரி, அந்த பிள்ளைக்கு திருநீர் கொடுத்துட்டாரு, வாரியார் நம்ம எல்லாரும் வாங்குவோமான்னு சொல்லிட்டு அப்படியே கியூவா எல்லாரும் வராங்க. கியூவா எல்லாரும் வந்து வரிசை கட்டி எல்லாரும் திருநீர் வாங்குறாங்க. திருநீர் கொடுக்குறாரு. தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் போயிருச்சு. இப்ப தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் போயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேற ஒரு ட்ரெயினை பிடிச்சி கொஞ்சம் தூரம் கார்ல போய் அடுத்த ட்ரெயின் வேற ட்ரெயினை பிடிச்சி அவர் பழனி போறதுக்கு போய் காலையில போய் சேர்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல அவர் கூட யாரு வர்றாருன்னா பிபிசி முருகேச முதலியார் வர்றாரு. பிபிசி முருகேச முதலியாரும் அவரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. வந்து இறங்கும் போது இந்த மாதிரி நான் ட்ரெயினை விட்டுட்டேன் அப்படின்னு அவர் வருத்தமா சொல்லும் போது, நான் ட்ரெயினை பிடிச்சிருந்தேன் அங்கே போயிருப்பேன், நான் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கார்ல போறேன், உங்களுக்கு பழனி வரைக்கும் நான் கார் அழைச்சிட்டு போயிருவேன் இவர் சொல்றாரு. சொல்லும் போது இந்த ட்ரெயின்ல தான் நான் வரதா இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது பிபிசி முருகேச முதலியார் சொல்றாரு, உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு கேட்குறேன். என்ன அப்படின்னா, இவர் போறதாக இருந்த ரயில் விபத்துக்குள்ளாயிருக்கு, ரயில்ல இருந்த பயணிகள் பலர் இறந்துட்டாங்க. இதற்கு பொறுப்பேற்று அப்ப இருந்த ரயில்வே துறை அமைச்சர் பதவியிலிருந்து வரைக்கும் விலகிட்டாரு. காலையில செய்தித்தாள்ல வந்திருக்கு. அப்ப இருந்த அமைச்சர்லாம் அப்படி பட்டுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி வந்திருக்கு செய்தி. ஆனா நீங்க காப்பாற்றப்பட்டுட்டீங்க, நீங்க பழனிக்கு வரணும்னு இருந்தீங்க, உங்களுடைய சேவை என்னுடைய அப்பன் முருகனுக்கு தேவைங்கிறதுனால உங்களைய பாதுகாத்து அடுத்த ட்ரெயின்ல வர வச்சிருக்காருன்னு சொல்றாரு. இவருக்கு ஒரு நிமிஷம் சிலிர்த்து போயிடுச்சு. அப்போ என்ன பண்றதுன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னுடைய அப்பன் முருகன் என் உயிரை காப்பாத்திட்டானா, நமச்சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சரத்தை கேட்டு குழந்தை வடிவுல வந்து என்னுடைய உயிரை காப்பாத்திட்டானான்னு நினைச்சு அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து போயிட்டாரு. அப்ப பிபிசி முருகேச முதலியார் எப்படியாப்பட்டாங்க, அவர் சாதாரண ஆள், அவர் மிகப்பெரிய புரோபக்தர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ கோயில்கள்ல தங்கத்தேர் இருக்கு. முதல்ல தங்கத்தேர் ஒரு கோயிலுக்கு வந்தது அப்படின்னா அது அரசால் வழங்கப்பட்டதுல ஒரு தனி மனிதர் பிபிசி முருகேச முதலியார் அவர்களால் பழனி கோயிலுக்கு வழங்கப்பட்டதுதான் முதல் தங்கத்தேர். இன்னைக்கு வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்கு தேர். அந்த தேர் அவர் ஏன் கொடுத்தாருன்னா, அவருக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிதர் ஒருத்தர் கிட்ட கேட்கும் போது பழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்ய சொல்றாரு. அன்னைக்கு பாலாபிஷேகம் எப்படி நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்காங்க அந்த செய்தி குறிப்புல. அன்னைக்கு அந்த பழனி சுத்து வட்டாரத்துல இருக்கிற எந்த கிராமத்துல யாருக்குமே டீ காப்பிக்கு பால் கிடையாது. ஒட்டுமொத்த பாலும் அந்த முருகனுக்கு அபிஷேகத்துக்கு போயிருக்கு. அவ்வளவு பாலாபிஷேகத்தில் குளிர்ந்து போன முருகன் 1க்கு 2 ரெட்டை பிள்ளைகளை இந்த முருகேச முதலியார் கொடுக்கிறாரு. சந்தோஷத்துல தமிழ் தேர் ஏறிய கடவுளுக்கு தங்கத்தேர் தருகிறேன்னு தங்கத்தேர் கொடுத்தாரு பிபிசி முருகேச முதலியார். அவர் கேட்கிறாரு, உன் உயிரை காப்பாத்தினது யாரு? அப்ப முருகன். சரி, அவருக்கு நீங்க ஏதாவது செய்யணும்ல, என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க உங்ககிட்ட எதை கேட்டாலும் கொடுத்துருவீங்க தெரியும், ஆனா உங்ககிட்ட சொற்பொழிவுக்கு தேதி கேட்டா கொடுக்க மாட்டீங்க. 6 மாசத்துக்கு நீங்க தேதி வச்சிருப்பீங்க, நான் இங்க போறேன், நான் அங்க போறேன், இங்க போறேன் அப்படிங்க. எனக்கு நீங்க
கார்த்திகை தோறும் இந்த பழனியின் கந்த கடவுளுக்கு வந்து உங்களுடைய நன்றியை, உங்களுடைய கருணை பக்தியை, உங்களுடைய அந்த வேண்டுதலை சொற்பொழிவாக நீங்கள் செலுத்த வேண்டும்னு சொன்னாரு. அன்னையிலேருந்து 15 ஆண்டுகள் வாரியார் ஒரு கார்த்திகைக்கும் போய் அங்க தன்னுடைய சொற்பொழிவை நிகழ்த்திட்டு வந்தார்னா, கண்ணுக்கு நேரா நாம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்து மறைந்த வாரியார் சுவாமிகளுக்கு அருளை வழங்கி அவர் மூலமாக ஆன்மீகத்தையும் நல்ல செய்திகளையும் நல்ல தமிழையும் தமிழகம் எங்கும் உலகம் எங்கும் இந்தியா எங்கும் கேட்க வைத்தது முருகப்பெருமானுடைய அருள். நாம அருணகிரிநாதர் பார்த்திருக்கோம், குமரகுருபரர் பார்த்தோம், பாம்பன் சுவாமிகள் பார்த்தோம், வாரியார் பார்த்தோம். இவங்க எல்லாத்துக்கும் அப்புறம் ரொம்ப ரீசெண்டா வேற யாருக்காவது அருள் நடந்துச்சு, அருள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு யோசிச்சோம்னா, கண்ணதாசன் எப்படியாப்பட்டவர்னா, கண்ணனுக்கு தாசன், கண்ணன் மேல் பாசம் அவருக்கு. ஆனா முருகனுக்கு அவரை தாண்டி பாடல்கள் எழுத ஆளு அவ்வளவு அழகா எழுதக்கூடியவர். அவருக்கு பெரிய சங்கடம், சிரமம். அவருடைய 2வது பெண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு ஆயிருச்சு. அந்த திருமணத்துக்கு பண உதவி வேணும். யாருக்கிட்ட கேட்கறது அப்படிங்கும்போது தேவர்கிட்ட கேட்கணும். சாண்டா சின்னப்ப தேவர்கிட்ட கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. தேவர்கிட்ட கேட்கறதுக்கு எப்ப போய் கேட்கறது? தேவர் வந்து பாட்டு எழுத வர சொல்லியிருக்காரு. போய் பாட்டை எழுதி அது திருப்தியா அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா பாட்டை எழுதுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்க முடியாதுன்னு தயங்குறாரு. போய் பாடல் எழுத போறாரு. சூழ்நிலை சொல்லிட்டாங்க. பாட்டை எழுதிட்டாரு. பாட்டை எழுதி முடிச்சு அந்த பாட்டு ஒளிப்பதிவாகுது. அந்த பாட்டை கேட்கிறாரு சாண்டோ சின்னப்ப தேவர். கேட்டு முடிச்சுட்டு வந்து இவரு அவருடைய பெண்ணுக்கு திருமணத்திற்கு உதவிதான் எதிர்பார்த்தாரு. அவருடைய பெண்ணோட திருமணத்தையே முழுவதுமாக சாண்டோ சின்னப்ப தேவர் நடத்தி வச்சாருன்னா, அவர் எழுதின பாட்டு அப்படி. என்ன பாட்டு எழுதினார்னா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. அவர் எழுதுனதுக்கு என்ன அர்த்தம்னா, புலவர்கள் வந்து இரட்டுற மொழிகள் சொல்லுவாங்க. தேவர்கள் எல்லாரையும் காப்பாத்தினவர், அசுரர்கள்ட்ட இருந்து காப்பாத்தினவர் முருகன். அந்த அர்த்தமும் வரும். தேவரான சாண்டோ சின்னப்ப தேவரின் குலத்தையே காப்பாற்றக்கூடிய ஆற்றல் பொருந்திய கடவுளேன்னு சொல்லும் போது இதை கேட்கக்கூடிய தேவர் என்னுடைய குலத்தையே என் அப்பா மருதமலை முருகன் காப்பாத்துவான்னு சொல்லி எழுதியிருக்காரு. இவருடைய குலத்துக்கு தேவையானதை நான் செய்யறேன்னு செய்ய வச்சு கண்ணதாசனுடைய பெண்ணுடைய திருமணத்தை மிக சிறப்பா நடத்தி வச்சாரு சாண்டோ சின்னப்ப தேவர்னா, வாய் விட்டு கேட்க வேணாம். நாம முருகனை நம்பி வணங்கி வழிபட்டு நம்மளுடைய கோரிக்கையை அவன் பாதத்துல வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சா போதும். நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியவர் கந்த கடவுள். சரி, இவங்க எல்லாரையும் சொல்லிட்டேன். நான் கண்ணதாசன் கூட நாங்க பார்த்தது இல்லம்மா, நாங்க பிறந்ததுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாருமா, வேற ஏதாவது ரீசெண்டான எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு ஒருவேளை கேட்குறீங்கன்னா, அவருடைய கருணை கடல் போன்றது, எல்லை கடந்தது, பறந்தது, விரிந்தது, அதற்கு அளவே கிடையாது. இந்து முக சமுத்திரத்துக்கும் எல்லை உண்டு, வங்க கடலுக்கும் எல்லை உண்டு, இந்திய பெருங்கடலுக்கும் எல்லை உண்டு. ஆனா எல்லை இல்லாத கடல் இருக்குன்னா எல்லாம் வல்ல கந்த கடவுளின், கந்த பெருமானின் கருணை கடலுக்கு எல்லையே கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன நேரா பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரா மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையோ, என்னுடைய பெற்றோர்களோட ஆசையோ இல்லை. இன்னைக்கு இந்த குழந்தை தியா குழந்தை கடைசி நாள் வரா இல்லையா, அவள்லாம் அவளுடைய பெற்றோர்கள் ஆசை, பெற்றோர்கள் வளர்ப்புல அது மாதிரி இருக்கா. ஒருத்தருக்கும் அவங்க பெற்றோரோ இல்ல பெரியவர்களோ யாருடைய வழிகாட்டுதலையோ அவங்க அந்த பாதைக்குள்ள வந்திருப்பாங்க. நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படலைங்க. உண்மையா சொல்லணும்னா எத்தனையோ பெரிய அறிஞர்கள் பெருமக்கள் பேசின அவையா இது இருக்கக்கூடும். என்னுடைய சகோதரி வேம்புபாலா உட்பட அவர்கள் எல்லாம் தமிழ் படித்தவர்கள். நான் தமிழ் படிச்சவ கிடையாது, தமிழை பிடித்தவள். 5ஆம் வகுப்பு வரையில் தமிழே படிக்காத, முழுவதுமாக வேற்று மொழி படித்த, வேற்றுமொழி சொல்லிக் கொடுத்த பள்ளியில் படித்தவனா, 6வதுல தான் தமிழ்ல ஆனாவனா கத்துக்கிட்டவ. எனக்கு தமிழ் தெரியாது. நான் படிச்சது MA இங்கிலீஷ், இப்போ வரைக்கும் PhD ஆங்கிலத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தமிழை படிக்க தெரியாதுன்னாலும் தமிழை பிடிச்சுக்கிட்டேன். ரொம்ப பிடிக்கும் தமிழ். பிடிச்சி பேச்சாளர் ஆகணுங்கிறதுக்கான முயற்சிகளை மட்டுமே நான் எடுத்தேன். சொற்பொழிவாளர் ஆகணும் அப்படிங்கிறது நானா பண்ணதில்லை, அது தானா நடந்தது.
எப்படி நடந்தது அப்படின்னா, என்னுடைய திருமணத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும்போது, சிக்கலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எல்லா சிக்கலையும் தீர்ப்பார்னு சொல்லி அந்த சிக்கல் சிங்கார வேலவர் ஆலயத்தில் போயிட்டு நான் சஷ்டி விரதம் இருந்தேன். என்னுடைய திருமணம் மிக எளிதாக, மிக சிறப்பாக எட்டுக்குடி முருகன் ஆலயத்திலேயே, என்னுடைய கணவரே பேரே திருச்செந்திலன் தான். அந்த எல்லாம் வல்ல செந்திலாண்டவர் எனக்கு திருமணத்தை மிக அழகாக நடத்தி கொடுத்தார். சரி, நடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னா, குழந்தை இல்லை வந்துடும் அப்படி இல்லை, முடக்குவாதம் என்று சொல்லக்கூடிய முடக்கி போடக்கூடிய வாதம் பாதித்து குழந்தை உண்டாகணும், குழந்தை பிறக்கணும்னா நான் எடுக்கக்கூடிய முடக்குவாதத்துக்கான மாத்திரைகள் அந்த குழந்தையின் மூளையை முழுவதுமா பாதிக்கும். அப்ப நீ ஒண்ணு மாத்திரை எடுத்துக்கணும், இல்ல குழந்தைக்கு ஆசைப்படணும், ரெண்டுத்துக்கும் ஆசைப்படாதம்மா டாக்டர்கள் சொன்னது போக இந்த டாக்டர்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னுடைய மனதும் என்னுடைய நம்பிக்கையை முழுவதுமாக அந்த முருகனின் பாதத்தில் வைத்து உன் சன்னதிக்கு வந்து நின்னேன். உன் சன்னதியில அமைஞ்சது என்னுடைய வாழ்க்கை. என் வாழ்க்கையை நீ காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். சஷ்டியில் வேண்டி விரும்பி விரதம் இருந்தேன். என் அப்பன் அகப்பையில் எனக்கு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த ஆண் பிள்ளை நான் சுமந்துக்கிட்டு இருக்கும்போது இத்தனையோ சொன்னாங்க, உனக்கு முடக்குவாதம் இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, உன்னால சுகப்பிரசவம் பண்ணிக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் ரொம்ப இயல்பா சொன்னேன், எனக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும். எப்படி? ஏன்? எனக்கு டாக்டர் குழந்தை கொடுக்கலங்க, எனக்கு அப்பன் முருகன் குழந்தை கொடுத்துருக்கான், சுகப்பிரசவம் ஆகும்ட்டேன். சரி, சந்தோஷம். அதற்கடுத்து என் அம்மாவுக்கு எனக்குமே பெரிய வாக்குவாதம். எங்க அம்மா சொன்னாங்க, பா உனக்கு தேதி மார்கழி கடைசிப்பா, உனக்கு மார்கழியில தான்ப்பா குழந்தை பிறக்கும்னாங்க. நான் அடிச்சு சொன்னேன், இல்லை எனக்கு கார்த்திகையில குழந்தை பிறக்கும். எப்படி கார்த்திகையில குழந்தை பிறக்கும் சொல்றேன்? 20 நாள் முன்னாடியா பிறக்கும்னாங்க. பிறக்கும், நீ வேணா எழுதி வச்சுக்க, எனக்கு பிறக்கிறது ஆம்பளை புள்ளதான், என் அப்ப முருகன் தான் பிறப்பாரு. ஒண்ணு பெரிய கார்த்திகை அன்னைக்கே பிறப்பாரு, இல்ல கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள பிறப்பாருன்னு சொன்னேன். என்னுடைய நம்பிக்கைக்கு இறைவன் செவிசாய்த்து கார்த்திகை மாதம் பெரிய கார்த்திகை என் வீட்டில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்ல சொக்கப்பனை ஏத்தி வச்சுட்டு போறேன். அடுத்த நாள் வழி ஆஸ்பத்திரிக்கு போறேன். கார்த்திகை 29 என் அப்பன் முருகன் அருளால் சுகப்பிரசவமாக மிக அழகாக மிருகசீரிஷ நத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை அவருடைய வடிவாகவே எனக்கு கொடுத்தார்னா, என்னைக்கு நான் அதை உணர்ந்தேன்னா 2 வயசுல என் பிள்ளைக்கு முருகன் வேஷம் போட்டு பார்த்தேங்க. எல்லாரும் கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் வேஷம் போடுவாங்க. நான் என்ன பண்ணேன், கார்த்திகைக்கு பெரிய கார்த்திகைக்கு என் பிள்ளைக்கு முருகன் வேஷம் போட்டு பார்த்தேன். முருகன் வேஷம் போட்டு பார்த்து என் பிள்ளைய நேரா பார்க்கும்போது, நீ கேட்ட நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தியான்னு என் அப்ப முருகனே சொன்னது மாதிரி உணர்ந்தேன். கண்ணுக்கு நேரா முருகனுடைய அருளை உணர்ந்தேன். உண்மையா நாம மனசார வேண்டி விரும்பி ஒரு விஷயத்தை போய் நின்று நம்பிக்கையோட, அது ரொம்ப முக்கியம். நம்ம கேட்டுட்டு அது நடக்குமோ நடக்காதுங்கிற அவநம்பிக்கையோட இல்லாம நடக்கும்டா எழுதி வச்சுக்கடா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட அவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டோம் வைங்களேன், நம்ம டாஸ்க் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் பொறுப்பு அவருக்கு, வேலை அவருக்கு. இவன் வேற நம்மளை நம்பிட்டு போயிட்டான், இப்ப இவனுக்கு நம்ம செஞ்ச ஆகணுமே அப்படின்னு நினைச்சு நிறைவேற்றக்கூடியவர் கந்த கடவுள். மிக சமீபமாக இதே சென்னை பகுதியில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போறோம். இந்த பட்டிமன்றம் எங்களுடைய குழுவுக்கு ரொம்ப முக்கியமான பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தை எடுத்து நடத்தக்கூடிய மனிதர், அவருடைய நிறுவனம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் அணுக்கமான பக்தர் அவர். அவருடைய நிறுவனம், அந்த நிறுவனத்துல போய் பேசுறேன். நான் முத நாளே சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் கார்ல, நான் கந்தசஷ்டி விரதம் இருக்கலான் இருக்கேன். நாளைக்கு அந்த சாரை பத்தி பேசும்போது அவருடைய பேரு முருகன் பேரு, அதனால நான் முருகன் பேரை வச்சுதான் ஆரம்பிக்கலான் இருக்கேன் பட்டிமன்றத்துல என்னுடைய பேச்சுன்னு சொல்லிட்டு போறேன். நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நான் பேச ஆரம்பிக்கிறேன். பேச ஆரம்பிச்சப்போ முருகனுடைய பெயரை சொல்லி பேச ஆரம்பிச்சேன். அந்த பெரிய மனிதர் எங்கேயும் பகிரக்கூடாதுன்னு சொன்ன விஷயம், நான் இறைவனுடைய அருளை சொல்லும் பொருட்டு இதை பகிர்கிறேன். சக்திவேல் என்னும் அந்த மனிதருக்கு சக்தியின் அருளால் சக்திவேல் துணை கொண்டு பேசுறேன். நான் பேச ஆரம்பிச்சேன். நான் பேசும்போது அவருடைய நிறுவனம் சார்ந்த சில விஷயங்களை முன் வச்சு பேசுறேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தீர்ப்பு சொன்னது அவர் மேடைக்கு வராரு. இவங்க எல்லாரும் ரொம்ப அருமையா பேசினாங்க, இவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த அம்மா பேசும்போது, இந்த அம்மா என்னுடைய நிறுவனத்தோட ஒரு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லி பேசுனாங்க. எனக்கு பொறி தட்டுனா மாதிரி, என் அப்பா முருகன் சொன்ன மாதிரி
மாதிரி இருந்துச்சு, சரி இதுதான் இவங்களுக்கான பரிசுன்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் ஒரு பங்குக்கே மிகப்பெரிய உரிமையாளர்களாகும் மிகப்பெரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாருன்னா, ஒரு பட்டிமன்றத்தில் என்ன கொடுப்பாங்க? பணம் தானே கொடுப்பாங்க, காசு தானே கொடுப்பாங்க. இல்ல ஒரு பவுன் நகையை போடட்டும். ஒரு நிறுவனத்தின் 100 பங்குதாரர்களில் ஒருவராக எங்களை உயர்த்தி பார்க்கும் எண்ணம் அந்த மனிதருக்கு வந்ததற்கு காரணம் அவரோ நானோ இல்லை, அவரும் நானும் வணங்கக்கூடிய கந்த கடவுள். உன் கஷ்டத்துக்கு தானே நீ போன, உன் கஷ்டம் தீரணும் தானே நீ விரதம் இருக்கேன்னு சொன்ன, நீ விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன், வச்சுக்கோ போ அப்படின்னு கொடுத்தாருன்னா, என் ஒருத்திக்கு மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 1000 விஷயங்களை உங்களுக்கு முருக கடவுள் செஞ்சிருப்பாரு. அவர் செய்யாமலா கிட்டத்தட்ட 1000 பேர் 108 சுத்திட்டு இருக்கோம், செஞ்சிருப்பாரு. முழுமையா நம்பி ஒப்படைத்த விஷயங்கள் அத்தனையும் நடந்திருக்கும். இனிமேலும் ஒப்படைங்க, நடக்கும் நடக்கும், நல்லதை மட்டுமே தருவார். அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட பெரிய பொருள் இல்லையோ, நம்மளால அவர்கிட்ட என்ன கொடுக்க முடியும்னு யோசிச்சோம்னா, திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. எதுவுமே கொடுக்க முடியலையா, சிவன் கோயிலுக்கு போறீங்களா, வில்வத்தை எடுத்துட்டு போங்க. பெருமாள் கிட்ட போறீங்களா, துளசி எடுத்துட்டு போங்க. அம்மன் கிட்ட போறீங்களா, வேப்பிள்ளை எடுத்துட்டு போங்க. இப்படி ஒரு பச்சிலை எடுத்துட்டு போங்க. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லையா, நீங்க சாப்பிட்ட வாழைப்பழத்தோட தோலையாவது உரையாவது அங்க போடுங்க. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வைங்க, எறும்பு சாப்பிட்டு போட்டோம். யாவர்க்குமாம் இன்சொல், எதுவுமே இல்லையா, நல்ல வார்த்தையை பேசுங்க, நல்லபடியா பேசுங்க, நல்ல அன்பை கொடுங்க. இந்த அன்போடு இறைவனை நோக்கி வந்து நீங்க தூப தீபங்கள் கொடுக்க முடியல, பெரிய அர்ச்சனை செய்ய முடியல, அபிஷேகம் செய்ய முடியல, எதுவும் செய்ய முடியலன்னு கலங்கி நிக்கிறீங்கன்னா, என் மனசார என் மனசறிஞ்சு நான் உனக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் முருகா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கண்களின் 2 சொட்டு கண்ணீர் துளியை அந்த அப்பனின் பாதத்தில் காணிக்கையாக வச்சீங்கன்னா, உங்க வாழ்வில் முழுமைக்குமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவர் கந்த கடவுள். அப்படியாப்பட்ட கந்த கடவுளின் புகழையும் பெருமையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடக்கிற முடியாதுங்கிறதுனாலதான் என்னுடைய தலைப்பாவை நான் கருணை கடல் கந்தன்னு சொன்னேன். அந்த கருணை கடலுடைய கருணையின் அளவை நான் அருணகிரி நாதர்ல ஆரம்பிச்சு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க வருணனி வரையில வருஷப்படுத்திட்டேன். இப்ப இந்த மைக்கை எடுத்து இங்க இருக்கிற 4 பேர்கிட்ட நான் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட உங்க வாழ்க்கையில முருகனால் நடந்த மாற்றங்கள் சொல்லுங்கன்னு சொன்னா 4 பேர் இல்ல 40 பேர் இருப்பீங்க சொல்றது. அத்தனை மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நம் வாழ்வில் தரக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர் உண்டுன்னா அது சிங்காரவேலர். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நம்மளால முடிந்த அளவு நம் மன மொழி மெய்யை தூய்மையாக வைத்து முழு மனசோட அந்த இறைவனின் பாதத்தை வணங்கி சரணாகதியாக நீயே துணின்னு அவர்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை ஒப்படைச்சிட்டோம்னா, நம்மை ஒப்பில்லாத உயரத்துக்கு ஆற்றுப்படுத்தி ஏற்றுப்படுத்தி ஏறுமுகமாய் நம் வாழ்க்கை மாற்றக்கூடியவர் ஆறுமுகம். சரிங்களா? இவ்வளவு சுத்தி நான் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நிறைவா ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சது என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்ததுமே நான் நன்றி சொன்னேன். நான் அழைச்ச ஐயா அவர்களுக்கும் என்னை அழைத்து போற்றிய அந்த வீட்டில் இருந்த அம்மா அவர்களுக்கும் நன்றி சொன்னேன். யாருக்கு செய்யலாம்? இறைவனுக்கு நம்ம செய்கிறோம், இறைவனுக்கு செய்கிறோம், இறைவன் ஆலயத்துக்கு போறோம் செய்கிறோம். ஒருவேளை இறைவனுக்கு நம்மளால செய்ய முடியல, இல்லை இறைவன் சார்பா நம்ம வேற யாருக்கு செய்யணும்னு நினைச்சோம்னா, நமக்கு நேரா கலங்கி இருக்கிறவங்க, பசிச்சு இருக்கிறவங்க, மனசு வலியோட இருக்கிறவங்க, வறுமையில இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும். சரிங்களா? எத்தனையோ பேர் வழியில இருப்பாங்க. அப்படி வழியில இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளால முடிஞ்சது என்ன? ஒரு படத்துல கூட காமிச்சிருப்பாங்க, உன் கஷ்டத்தை அவன் உங்ககிட்ட சொல்லி அழறான்னா அவன் கஷ்டத்தை நீ சரி பண்ணிடுவன் இல்லை, அவனுக்கு அந்த நிமிஷத்துக்கான ஆறுதலை நீ கொடுப்பன். அப்படியாப்பட்ட ஆறுதலையும் தேறுதலையும் நம்மளால சக மனிதருக்கு கொடுக்க முடியும். அதை கொடுங்க. அந்த சக மனிதர் ஒருவர் மேல் ஒருவர் காட்டக்கூடிய அன்பில் அப்பன் முருகன் இருப்பான். ஏழையா கஷ்டப்படுறான், சாப்பிட பிரச்சனையா இருக்கு, வாழ்றதுக்கு பிரச்சனையா இருக்கு, உங்களால முடிஞ்ச உதவியை கொடுங்க. அந்த ஒரு சக மனிதனுக்கு சக மனிதன் செய்யும் உதவியில் என் அப்பன் முருகன் உயிர் தெழுவான். அப்படி சக மனிதரின் பால் நீங்கள் செலுத்தும் அன்பானது உங்களை தெய்வத்திற்கு ஒப்ப கொண்டு செல்லும். ஒரு மனிதன்
எப்ப தெய்வத்துக்கிட்ட வரலாம், எப்ப தெய்வமாகலாம்னா தன்னையே வருத்திக்கிட்டு தன்னால் இயன்ற அளவு அடுத்தவர்களுக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் மனிதர்களை தாண்டி புனிதர்கள். நம்மளால இயன்றதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து நம்மளால இயன்ற அளவுக்கு அடுத்தவர்களிடம் அன்பு செலுத்தி எந்த விரோதம் ஆச்சரியங்கள் எந்த பிரிவுகளும் இல்லாம ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இதை தாண்டி இறைவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பரிசு வேற எதுவுமே இல்லை. அதை கொடுத்தோம்னா நம்மளை இறைவன் நம்ம நினைக்கிறத விட 100 படி மேல கொண்டு போய் நம்மளை வாழ்வாங்க வாழ வைப்பான் அப்படிங்கிறது எழுதப்பட்ட நியதி. இங்கேருந்து நான் வந்திருக்கேன், நான் யாரோ எவரோ ஏதோ ஒரு ஊர்ல பிறந்தவ, ஏதோ ஒரு ஊர்ல வளர்ந்தவ, வேம்புபாலாங்கிற ஒரு சகோதரியை தாண்டி என்னை பற்றின அறிமுகம் அந்த குடும்பத்துக்கு எதுவும் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இருந்த தாய் பாலாஜி ஐயாவோட அண்ணியார் என்ன பண்ணாங்க, நான் சஷ்டி விரதம் இருக்கேன்னு சொன்னேன். என்னைய என்னுடைய பெற்ற தாய் எப்படி இல்லை இது சாப்பிடலாம் விரதத்துல, இல்லை இது ஏத்துக்கும், அவங்க அடிக்கடி சொன்னது எங்க மாமாவே இது சாப்பிடுவாங்க, எங்க மாமாவே இதை எடுத்துப்பாங்க, நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி என்னை எடுத்துக்க வச்சதுமாக இருக்கட்டும். கிளம்பும் போது எனக்கு தாம்பூலம் வச்சு எனக்கு பூ கொடுத்து எனக்கு பரிசு கொடுத்து, நான் ஏமா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க கடவுளை பார்க்க வந்திருக்கீங்க, கடவுளை பார்க்க நீங்க எங்க வீட்டுக்கு நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கடவுளுக்கு செய்ய நாங்க விரும்புற விஷயங்களை உங்களுக்கு செய்யறோம்னு சொல்லி அந்த நிமிடம் என்னை கடவுளாக மாற்றி பார்த்து அவர்கள் கடவுளாகிறார்கள். அப்படின்னா என்று நாம் நம்மை சுத்தி இருக்கக்கூடியவர்களிடம் கடவுளுக்கு ஒப்பான அன்பு செய்கிறோமோ அன்று நாம் கடவுளுக்கு நிகராக மாறுவோம். கடவுளுடைய முழு அருளும் கிருபையும் ஆற்றலும் கருணையும் நம்மை தேடி ஓடி வரும். அந்த ஆற்றலுக்கு அளவும் இல்லை, எல்லையும் இல்லை, அதை தடுக்க எவரும் இல்லை. எவர் உண்டு இவரை உள்ள, எவர் உண்டு இவரை வெல்ல, இவர் உண்டு எவரையும் வெல்ல எனக்கூடிய ஆற்றல் பொருந்திய சிங்கார வேலவர் ஆலயத்தில் இது 10ஆம் ஆண்டு தெய்வீக திருமண கந்தசஷ்டி தெய்வீக திருமண விழா. அன்பர்களே, நண்பர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் பல ஆண்டுகள் கழித்து 100வது ஆண்டும் இதே மண்ணில் இதே பகுதியில் இந்த தெய்வ திருமண கந்தசஷ்டி விழா மிக சிறப்பாக நடக்கும். அதை யார் நடத்துவான்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் போதும் சிறு பிள்ளைகளாக உங்களுடன் சேர்ந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் என் அப்பா செஞ்சாரு, என் தாத்தா செஞ்சாரு, நான் செய்வேன், அவன் செய்வான், அவன் தலைமுறை செய்யும், அவன் தலைமுறை செய்யும், அவன் தலைமுறை செய்யும். எந்த ஒரு தலைமுறை குழந்தைகளை பக்திக்கு உட்படுத்துகிறதோ அந்த தலைமுறையின் அந்த சமூகத்தின் பழக்க வழக்கங்களும் இறையாண்மையும் வாழ்வாங்க வாழும். கண்ணதாசன் சொல்லுவார், வானுயர்ந்த கோபுரங்களும் விண்ணை முட்டும் பிரார்த்தனைகளும் இருக்கும் வரை ஒருபோதும் இந்து மதம் ஓயாதுன்னு சொல்லுவாரு. அப்படியாப்பட்ட இந்த மதமும் இதற்கான சடங்குகளும் இந்த வழிபாடு முறைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம். ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்திருக்கணும், நான் கடைசியா சொல்றேன். இத்தனை பிள்ளைகளை அழைச்சு வந்து கேட்குறீங்க இல்லையா? நான் வேலை பார்க்கறது, நான் என்னுடைய பணி, என்னுடைய அரசு ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியது முழுவதுமாக ஒரு சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் வெள்ளிக்கிழமையானா 12 மணியானா அந்த தொழுகைக்கு தயார் நிலையில இருப்பாங்க. ரொம்ப சரியா அவர்களுடைய மாச்சரியங்களை எல்லாம் பின்பற்றுவாங்க. தண்ணினா உட்கார்ந்துதான் குடிக்கணும்பாங்க, தலையை முடிக்கணும்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இத்தனை சடங்குகள் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும்படி இந்த பெற்றோர்கள் வளர்க்கிறார்களே. நம்மளும் தான் இருக்கோமே, ஒரு வெள்ளி செவ்வாய் நம்ம பிள்ளைய அழைச்சிட்டு போய் இப்படி தாண்டா கோயில்ல கும்பிடணும், இப்படி தாண்டா சுத்தி வரணும், இப்படி தாண்டா செய்யணும் நம்ம சொல்றோமா? நான் என்னையே கேள்வி கேட்டதுண்டு. அதற்கு பிறகு நான் என் பிள்ளைய பழக்க ஆரம்பிச்சேன், என் தெருவில் உள்ள பிள்ளைகளை பழக்க ஆரம்பிச்சேன், எனக்கு தெரிஞ்சவர்களின் பிள்ளைகளை பழக்க ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் நான் சொற்பொழிவு போற இடத்துலலாம் சொல்ற விஷயம், உங்களுடன் சேர்த்து உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் ஆலயத்துக்கு அழைத்து வாருங்கள், வழிபடும் முறைகளை சொல்லிக் கொடுங்கள். ஏனென்னா நம்ம தலைமுறை முடிஞ்சிடுச்சு, அடுத்த தலைமுறை, அதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை எல்லாம் வாழ்வாங்க வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர் இந்த சிங்கார வேல பெருமான். வழிபாடு முறைகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துங்கள், அவர்கள் வாழ்வாங்க வாழும். அதை நீங்க ரொம்ப சரியா இந்த பகுதி மக்கள் செஞ்சிருக்கீங்க. இதுவரைக்கும் நான் உட்கார்ந்து பார்த்ததுல கிட்டத்தட்ட ஒரு 20-30 குழந்தைங்களை இந்த பகுதியில பார்த்துட்டேன். மிக சிறப்பாக செய்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல சிங்காரவேலன் பெருமான் இந்த கந்தசஷ்டி விழா நிறைவிற்குள் நீங்கள் வேண்டிய அத்தனை வரங்களையும் அருளி உங்கள் அத்துணை பேரின் மனங்களில் இருக்கக்கூடிய அத்துணை கவலைகளையும் தீர்த்து உங்கள் அத்துணை பேருக்கும்
ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வாங்கு வாழும் வாழ்வை தருவார் என்ற வேண்டுதலுடன் இந்த சீர்மிகு அவையில் இந்த சிறியவளுக்கும் ஒரு பேசும் வாய்ப்பு, என்னுடைய வாழ்விலும் நான் கண்டறிந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கிய இந்த சிங்கை சிங்காரவேலவர் ஆலயத்தின் நிர்வாக குழுவினருக்கும், அழைத்து போற்றிய பாலாஜி அவர்களுக்கும், ஆற்றுப்படுத்திய வேம்புபாலா சகோதரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுகாரம் என்னுடைய பேச்சுக்கு இருந்து அமர்ந்து நின்று கேட்ட உங்கள் அத்துணை பேரின் பொற்பாதங்களையும் வணங்கி, என்னை இன்னும் அவன் துதியை பேச வைக்கும் சிங்காரவேலமூர்த்தி பெருமானை வணங்கி, அரோகரா 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 என என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.